சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் கூறியது குறித்து பன்னீர்செல்வத்தின் கருத்து என்ன என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜெயலலிதா விட்டுச் சென்ற பணிகளை தொடர்வேன் என கூறி வரும் பன்னீர்செல்வம் அவர் விட்டுச் சென்ற ஊழல் ஆட்சியைத்தான் தொடர்வாரா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை இனி குற்றவாளியாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர முன்னாள் முதல்வருக்குரிய மாண்புகளை அனுபவிக்க முடியாது எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தொடரும் பட்சத்தில் ஊழலுக்கு எதிரான முதல்வராக செயல்படுவாரா அல்லது ஜெயலலிதாவின் வழியில் ஊழல் முதலமைச்சராக தொடருவாரா என்றும் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தம்மை நல்லவராகவும் ஜெயலலிதாவின் விசுவாசியாகவும் காட்டிக்கொண்டு இரட்டை குதிரையில் பயணிக்கும் நாடகத்தை பன்னீர்செல்வம் நீண்ட நாட்களுக்கு நடத்த முடியாது என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.